தமது எக்ஸ் தளத்தின் முகப்பு பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்ற வாசகத்தை இணைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவல் சொல்லலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சில நபர்கள் திமுகவில் இருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை போதைப் பொருள்களின் கிடங்காக மாற்றிவிட்டதாக அரசை குற்றம் சாட்டி வரும் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற அமைப்புகளிலும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்கின்ற அறிவிப்பினை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தின் அடையாளமாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்கின்ற வாசகத்தை இணைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் போதைப் பொருள் மாஃபியா விவகாரத்தில் திமுகவின் நிர்வாகிகளே ஈடுபடுவதாக செய்திகள் வருகின்ற நிலையில் இந்த ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வரும் மார்ச் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அளவில் அதிமுக சார்பில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களை இணைத்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பினையும் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதிமுகவின் தொடர்ச்சியான போதைப் பொருட்களுக்கு எதிரான போராட்டங்களின் குறியீடாக தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே என்கின்ற வாசகத்தை இன்று முதல் இணைப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும் என்ற கருத்தையும் பதிவு செய்துள்ளார்.